ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சக்கரை வள்ளிக்கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த சைஸு கிழங்கு எடுத்துருக்குறேன். தோலெல்லாம் ஜீவிட்டு துருவிக்கலாங்க. துருவி ஆச்சுங்க. துருவின உடனே அது கருப்பாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு துருவிக்கினா போதும். செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். துருவின கிழங்கு நெய்யில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நெய்யில் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது நெய்யிலே நல்லா வெந்துருங்க. ஒரு நிமிஷம் நெய்யில் நல்லா கிழங்கு வதக்கிருக்குறேங்க. நான் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. சின்ன கப்பில் 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. நாட்டு சக்கரை கரைஞ்ச உடனே எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள், நல்லா நெய்யில் எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சுங்க. தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆறட்டுது. 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது வறுத்த அரிசி மாவு. வறுத்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மிக்ஸ் ஆகட்டும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. போதும் இந்த அளவுக்கு. கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க, கரெக்டாக வராதுங்க. அரிசி மாவு எப்பயுமே கொதிக்க வச்ச தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும். பச்சை தண்ணியில் கிளற போனீங்கன்னா வரவே வராதுங்க. இல்லை, நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் மாவு போட்டு கூட கிளறிக்கலாங்க. நெய் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு களி மாதிரி கிளறி எடுத்து நீங்கள் பண்ணலாம். அரிசி மாவு ரெடி ஆச்சுங்க. பாருங்கள், ஆறக்கூடாது மாவு. ரெடியான உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. ஆறிடுச்சுன்னா நம்ம தட்டுக்குள்ளே கரெக்டாக வராது. போட்டு இந்த கையில் இந்த மாதிரி வச்சு தட்டிக்கணுங்க. நெய் போட்டுக்கோங்க கைக்கு, இல்லைன்னா கையில் ஒட்டும் மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங் இதில் வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூடிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவு நம்ம கோகோனட் பவுடரில் பாருங்கள் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடக்குள்ள டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு டைமு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கினா போதுங்க. எல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ண மாவெல்லாம் வாழையில் போட்டு தட்டில் அடுக்கி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆவியில் 10 நிமிஷமாக நல்லா வேக வச்சுருக்குறோங்க. மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குது. பாருங்கள், நம்மளோட சக்கரை வள்ளிக்கிழங்கு அரிசி மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.